ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கன்சியூம்டாம பாருங்க. எண்டிங்ல நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. இந்த கோயிலுக்கு படியேறியும் போலாம், பைக்லயும் போலாங்க. 2 வீலர் 4 வீலர்ல போறவங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துல கோயில் மண்டபம் செல்லும் வழின்னு போட்டிருப்பாங்க, அது வழியா போகணுங்க. இந்த கோயில்ல பாசிட்டிவ் வைப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கோயில்ல சுவாமி சிலைகள்லாம் அவ்வளவு அற்புதமா அருள் பாலிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில சுத்தியும் இருக்க இயற்கை பேரழகு வேற லெவல்ல இருக்குங்க. இந்த கோவில்ல இருந்து பார்க்கும்போது அழகுக்கு மேல ஏறி பேரழக ரசிச்ச ஃபீலிங் கண்டிப்பா வருங்க. நம்ம அத்தானி பக்கத்தால சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்குங்க. இங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நவகிரகங்கள் ஆகம விதிப்படி ஒவ்வொரு திசைக்கு தகுந்தாற் போல வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா இப்ப பார்க்க போறோம். சந்திர பகவான், சூரிய பகவான், ராகு பகவான், கேது பகவான், சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வரன், புதன் பகவான், அசுரகுரு சுக்கிரன், குரு பகவான், செவ்வாய் பகவான், சீனிவாச பெருமாள் விஸ்வரூபமா இங்க காட்சியளிக்கிறாருங்க. வேற லெவலுங்க. ஒரு உக்ர நரசிம்மர் கோயிலுக்கு போறோம். இந்த வழியா வாங்க போலாம். உக்ர நரசிம்மர் பிரகலாதனோட காட்சி அளிக்கிறார். இவரோட கண்ணை பாருங்க, அவ்வளவு உக்ரம். இவரோட உக்ரத்தை குறைக்கிறதுக்கு தான் பிரகலாதனும் சர்வேஸ்வரரும் இருக்கிறாங்க. உக்ர நரசிம்மரை சாந்தப்படுத்த வந்த சர்வேஸ்வரர். உக்ர நரசிம்மரை வணங்கிட்டு சர்வேஸ்வரரை சரணம் பண்ணிட்டு நம்ம அப்படியே நடந்து போனோம்னா ராமானுஜர் சந்நிதி வந்துடுங்க. திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் 13 அடியில தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேல வந்தோம்னா உக்ர நரசிம்மர், அவரையும் தரிசனம் பண்ணிட்டு நேரா மேல ஏறி வந்தோம்னா ராமானுஜர் திவ்யமா காட்சி அளிக்கிறாருங்க. முடிஞ்சா நீங்களும் உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பாருங்க. நம்ம நடந்து போற பாதையெல்லாம் அவ்வளவு சுத்தமா மெயின்டெனன் பண்ணிட்டு வராங்க. இந்த இயற்கை பேரழகோட ராமானுஜரோட திருமுகத்தை பார்க்கும்போது மனசுல இருந்த வலி பாரம் எல்லாமே குறைஞ்சு போயிடுதுங்க. இப்ப நம்ம உரம்பக்கிணறு ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாளை சாமி கும்பிட்டுட்டு ராமானுஜரையும் பார்த்துட்டு இப்ப நம்ம அடுத்ததா போற கோயில் அங்க மாரியம்மன் கோயில். உரம்பக்கிணறு மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்ததா போறோம். வாங்க அங்கேயும் போய் பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான இயற்கையை நம்மளால கட்டி அணைக்க முடியாது, அதனால நாம அதோட கலந்துடணும்னு ஒரு ஆசையே வந்துருச்சுங்க. நாம இதை பார்க்கும் போது இவ்வளவு அழகா ரசிக்கிறோம். இப்படி ரசிக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இவ்வளவு அழகா நம்ம ரசிக்க தான் முடியும், இது கூட வாழ முடியாது. ஆனா 36 வருஷமா ஒரு மனுஷன் இது கூட வாழ்ந்துருக்கிறாருன்னா நினைச்சு பாருங்க. இவ்வளவு அழகையும் காப்பாத்தி நம்ம தலைமுறை கொடுத்துட்டு போனதுல அந்த மனுஷன் கடவுள் தாங்க. யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு காட்சியை இந்த மலை மேல இருந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க.